இப்போ கூட்டணி அப்படின்னு ஒன்று அமைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அது பொது இடத்துல விட்டு கொடுத்து பேச முடியாது. என்ன தான் கூட்டணிக்குள்ளே குழப்பம் இருந்தாலுமே நம்ம விட்டு கொடுத்து பேச முடியுமா? முடியாது. வெளில பேசும்போது எங்கள் கூட்டணி தான்ப்பா ஜெயிக்கும், ஆளுங்கட்சி தோற்றுரும் அப்படின்னு தான் பேசணும். அப்படித்தான் ஒருத்தர் பேசியிருக்கார். பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள். இப்போ ஊருக்குள்ளே என்ன பேச்சு அப்படின்னா, அதிமுகவை அடித்து அமுக்கிக்கிட்டு இருக்கு பாஜக அப்படின்னு ஒரு பேச்சு. இப்படி ஒரு கூட்டணியில் இருக்கையில் இந்த கூட்டணியில் இருக்க குழப்பமே மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்தி இந்த கூட்டணியை புறக்கணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையாதான்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சாராம்சத்தில் ஒரு கேள்வி. அதுக்கு ஹெச் ராஜா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, திமுகவை வேணாம், திமுக ஆட்சியை மாற்றணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா எந்த கட்சி யாரோட கூட்டணி இருக்குன்றதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் இல்லை. மக்களுக்கு திமுக வேணாம், அவ்வளோதான், அதுக்கு பதிலாக எவன் தலையில் வேணால் அள்ளி போட்டுரு வேணான்னு அப்படின்னு மக்கள் ஓட்டு போட்டுருவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு பேசியிருக்காரு ஹெச் ராஜா அவர்கள். அதை கேளுங்க. நான் ஒரு தரம் உங்கள்கிட்டயே பேசியிருக்கேனான்னு ஞாபகம் இல்லை. ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து விட்டால் யார் யாரோட இருக்கார் என்று மக்கள் சிந்திக்க மாட்டார்கள், அதை கேர் பண்ண மாட்டாங்க. இதற்கு மாற்று எது? இன்னைக்கு ஒரு விஷயம் உறுதி, இந்த நார்கட்டிக் கவர்மெண்ட் ஷுட் கோ. ஸ்டாலின் தலைமையிலான போதை சர்க்கார், ஊழல் சர்க்கார், ஊழல் சர்க்கார், இதை தொலைச்சு தலைமுழுக மாட்டோமான்னு மக்கள் நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு எதிராக இருக்கு. அப்போ இதை மாற்ற வேண்டுமானால் ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தால் இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைக்கும் மத்தியிலே ஆட்சியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி, இதுதான் can be a viable alternative to this narcotic Stalin government.